ஏன் ஓப்பனாகவே சொல்லணுமே, திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல யூடியூப் சேனலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கோட்டுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் வந்து அவரோட உள்நோக்கத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு 1000 உரிமை இருக்குது. ஏன்னா நீ 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறீங்கன்றதுனால உங்களுக்கு 1000 உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஜித் நாள் தான் இந்த படம் ஓடிச்சு, சிவகார்த்திகேயன் தான் இந்த படம் ஓடிச்சுன்னு குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாத காரணத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நெகட்டிவ்லாம் பேசுறதெல்லாம் கோத்து இவங்க ஒரு வீடியோ போடுறது, வியூஸ்காண்டியோ லைக்ஸ்காண்டியோ. இப்படி சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு போங்க, நீங்க அரசியல் வருது எனக்கு பிடிக்கல, நான் ஆதரிக்கிற கட்சிக்கு வந்து ஏதாவது பாதகம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு பேசிட்டு போங்க. யார் கண்டுக்க போறா? லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்சியூன்னு சொன்னானுங்க, லோகேஷ் கனகராஜ் தான் சொன்னானுங்க, அனிருத் நாள் தான் சொன்னானுங்க. கடைசி வரல எவனும் வந்து விஜய் நாள் அந்த படம் ஓடிச்சுன்னு ஒத்துக்கல. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேங் எல்லாமே சொன்ன விமர்சனம். இன்னைக்கு இந்த படத்துக்கு ஹைப் இல்லை, கோட்டு படத்துக்கு ஹைப் இல்லை, அனிருத் இல்லை, லோகேஷ் இல்லை, எல்சியூ இல்லை, ஒரு அளவும் இல்லை. ஆனால் 120 கோடி கலெக்ட் பண்ணுது. எப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு தெரியும், ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து போட்டா எந்த அளவுக்கு இன்கம் டாக்ஸ் காரன் கவனிப்பா, எவ்வளவு கேள்வி கேட்பான்னு தெரியாமலே அவங்க எடுத்து போடுறாங்க. வணக்கம் தலைவா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எங்க நீங்க ஆளே பார்க்க முடியல, எங்க போயிட்டீங்க? கொஞ்சம் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தோம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கோட் பத்தி டீட்டெயில்டா பேசலாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேனா உங்களுக்கு வந்து கோட் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? ஃபேனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க படம் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தது படம்? எனக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தளபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம், ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் அதெல்லாம் தாண்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்கள் தான். அவரை வந்து நிறைய டைமென்ஷன்ல, நிறைய வேரியேஷன்ஸ்ல, நிறைய கெட்டப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தளபதிசம்னு ஒன்று இருக்கும்ல, அதை படம் முழுக்கவே பார்க்க முடிஞ்சு. அங்கங்க ஒரு மொமெண்ட் இருக்கும், பட் இது படம் முழுக்கவே இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல தான் அந்த படத்தை பார்த்தேன் நான். இந்த ரிசல்ட் தான் இப்போ ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. படம் பார்த்தவனோட விமர்சனமும் அதுவாக தான் இருக்கு. படம் முழுக்க தளபதி நிறைஞ்சிருக்காரு, படம் முழுக்க பட்டாசா இருக்கு. ஒன்ஸ் இளைய தளபதியோட என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் படம் போறதே தெரியல. இப்படியான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆஸ் எ ஃபேன் பாயா எனக்கும் வந்து படத்துல நிறைய இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது, ஒரு சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்தது. அதெல்லாம் தாண்டி படமாக நம்ம பார்க்கும்போது வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில். கிட்டத்தட்ட வந்து அவர் சொன்ன அளவுக்குலாம் ஓவர் பில்டப்லாம் இல்லைனா கூட அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, பப்ளிக்குக்கும் சரி, ஃபேன்ஸுக்கும் சரி. ஏன்னா ஒரு படம் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிட்டா அது ஓவராலாக எல்லாருமே கவர் பண்ணிடலான்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால ஃபேன் சாட்டிஸ்ஃபைட். படம் பார்த்தவங்களாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ரிப்பீட்டடாக மறுபடியும் போய் பார்க்குறாங்க. புக்கிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் வரைக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கிறதுனால புக்கிங்ஸ்லாம் செம்மையாக ஆயிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கான ஸ்டார்டம், அது தேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கான நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சர்ப்ரைஸு, ட்விஸ்ட் அண்ட் டோன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாகவே வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து நல்லா ஜாலியான அந்த விஜய், பழைய விண்டேஜ் விஜய், இந்த கில்லி அந்த டைம்ல இந்த விஜய் பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எங்களுக்கு அடடா இந்த விஜய் தாண்டா நாங்கள் இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை எங்களுக்கு வெங்கட் பிரபு திரும்ப கொடுத்துருக்காரு. அந்த ஸ்னேகா போர்ஷன், ஃபேமிலி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த எமோஷனலாக வரக்கூடிய காட்சிகள் நல்லா பயங்கரமா ஹோல்ட் பண்ணுது படத்தை. அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டீசெண்டாக நல்லா தான் போயிடுச்சு. ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் தான் வெட்டிக்கும்னு சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்தே அது ஜெட்டு வேகத்தில் ஸ்க்ரீன் பிளே போகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது படம், எங்கேயுமே போர் அடிக்கல. அவங்க ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான், இந்த 3 ஹவர்ஸ்லாம் உங்களுக்கு போகிறதே தெரியாது, நல்லா போகன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, கிரிப்பிங்காகவும் இருந்தது. என்ன இவங்க தேவையில்லாத இடத்துல 2 சாங்கை நடுவில் நுழைச்சா தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்தது. ஏன்டா இந்த இடத்துல அந்த பாட்டை தூக்கி போடுறீங்க? மட்ட சாங் நல்ல ஒரு டான்ஸ் நம்பர் பாட்டு தான், ஒரு கேமியோ திருஷான்னு சொல்லி அது நல்லா தான் இருந்தது. பட் இந்த ஸ்பார்க் பாட்டு எதுல தூக்கி நீங்கள் நடுவில் வச்சிங்கன்ற மாதிரி விமர்சனம்லாம் இருந்தது, எனக்கும் இருந்தது. ஏன்னா அப்போதான் படம் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சது வந்து அட பாயிண்ட் ஏது வெளியே போயிட்டாங்க ஆடியன்ஸ், அது ஒரு நெருடலாக இருந்தது. இப்படி படத்தில் அங்கங்கே சின்ன சின்ன குறைகள்னு சொல்லி ரொம்ப பெருசாக மேஜராக இல்லைன்னா கூட லைட்டாக கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாலாம் யாராலையும் படம் பண்ண முடியாது. ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இருந்தால் தான் அது ஒரு ப்ராடக்ட். அப்படி இந்த குறைகள் எல்லாம் மறக்க வைக்கிறது வந்து அந்த தலைவனோட முகம் தான். மனசை அப்படி வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஒன்ஸ் அந்த யங் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஓல்டேஜ் கேரக்டராக இருக்கட்டும், ஆக்டிங்லேயே ஒரு வேரியேஷன் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும். நீங்கள் யாரோ ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூவில். நாங்கள் விஜயே மறந்துட்டோம், காந்தி தான் எங்களுக்கு கணக்கு தெரியாது, அது இன்னொரு விஜய் தான் நடிக்கிறதுன்றதுல இப்போ நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக உங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது அதுதான் ஒரு நடிகனாக அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடம். ஏன்னா ஒரு இளைய தளபதியாக ஒரு இன்னொரு விஜயா பார்க்காம அது ஒரு ஜீவன், ஒரு வில்லன் கேரக்டராகவே நம்ம வில்லனாகவே நம்ம பார்வையில் இருந்தது தான். உங்களோட அந்த விமர்சனம் தான் எங்களோட இதுவாகவும் இருந்தது, பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸாகவும் இருந்தது. எங்களுக்கு ஒரே ஒரு விஜய் தான் தெரிஞ்சாரே தவிர இன்னொரு விஜயன்றதை நான் மறந்து
அந்த ஆக்டிங்குள்ள ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி கட்டி இழுத்துட்டு போற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தெல்லாம் தளபதியோட ஆக்டிங் அடிச்சிக்க முடியாது. அப்படி பட்டே கிளப்பியிருக்காரு படம் முழுக்க. இந்த வயசுலயும் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள திருப்திப்படுத்தணும்னு சொல்லி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸு, ஆக்ஷன் சீன்ஸு, அந்த காமெடி, ரொமான்ஸ்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படையல் ஒன்று சமைச்சு நமக்கு வெங்கட் பிரபு கொடுத்தது. அதில் அங்கங்கே ஒரு சில சைடிஷில் வந்து உப்பு இல்லை, ஒரு சில இதில் காரம் அதிகமாக இருந்தாலும் மொத்தத்தில் வந்து ஒரு வயிறார சாப்பிட்டு வந்த ஃபீல் தான் இந்த கோட் படம் நமக்கு கொடுக்குது. ஓகே, ஓவராலாக வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறது வந்து அந்த இளைய தளபதி கேரக்டர் தான். ஏன்னா டிஏஜிங்லாம் பண்ணியிருக்கோன்றப்போ அந்த லுக்கில் இருந்து அந்த கேரக்டர் என்ன இருக்குங்கிற எக்ஸைட்மெண்ட் நம்ம எல்லாருமே இருந்துச்சு. பட் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், இப்படி ஒரு ஷேடில் ஒரு கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்றது அது ரிவீல் ஆகிற இடமே பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு வில்லன் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் வேற ஆர்டிஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம விஜய் அவர்களுமே அழகிய தமிழ் மாதிரியான வேற ஷேட்லையும் பார்த்துருக்கோம். பட் இதுல வந்து ஒரு புது டைமென்ஷன்ல ஒரு புது ஏரியால பூந்து விளையாண்டுருக்காருல, அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. வில்லனாவே வந்து தளபதி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 படங்கள் சொல்லலாம். நீங்க வந்து இந்த ஷாலினியும் இதுவும் அந்த இது நினைக்கிறேன், அந்த ஒரு நாள் ஒரு கனவு, அது மறந்துட முடியாது, கண்ணுக்குள் நிலவு நினைக்கிறேன், அந்த படமா இருக்கட்டும், பிரியமுடன், அதுல எல்லாம் வந்து முரட்டுத்தனமான ஒரு வில்லனா பண்ணிருப்பாரு. அப்படியே கொலை பண்றதெல்லாம் ரொம்ப அது ஒரு சாதுவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். திடீர்னு ஒரு வில்லனிசமா ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு, அந்த படமா இருக்கட்டும். அப்புறம் அழகிய தமிழன் ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள இருந்தது. இந்த 3 படங்களோட சாயலுமே இல்லாத மாதிரி ஒரு வேற ஒரு வேர்ஷன்ல ஒண்ணு கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா. அது அவர் பண்ணக்கூடிய அந்த எப்படி சொல்றது சைக்கோத்தனமான ஒரு ஆக்டிங். அதே மாதிரி நீங்க அந்த ஹீரோயினை கொலை பண்ற சீன்ஸ்னு சொல்லி அதுல வந்து கமல் சாரோட பாட்டு ரெஃபரன்ஸா வச்சதாக இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய அவர் பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா ஒரு 22-23 வயசு பையன் பாடி லாங்குவேஜ் தான் இருக்கு. அவர் உடம்பை எப்படி குறைச்சாரா இல்ல உண்மையிலே டிஏஜிங் பண்ணி பண்ணாங்களான்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. எவ்வளவு விமர்சனம் இவங்க வச்சாங்க அந்த டிஏஜி லுக்கை பத்தி, அதெல்லாம் படமா பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப கிளீனா 100% கிளீனா பண்ணியிருந்தாங்க. அந்த அதை வந்து ரீஒர்க் பண்ணி நான் மாத்திருக்கோன்றதெல்லாம் வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாலும் படமா பார்க்கும்போது பெரிய ஒரு நெருடெல்லாம் நமக்கு படல. அது நல்லாவே இருந்தது. இந்த மனுஷன் பரட்டி எடுக்கிறார். அதுவும் வந்து அந்த இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போய் உட்கார வச்சு அந்த ஹால்ல ஒண்ணு நடக்கும் பாத்தீங்களா, இன்ட்ராகேஷன் சீன் வேற லெவல்ல இருக்கும். அவர் பேச தரட்டும், கிளைமேக்ஸ்ல ஐயோ பூமர்னு சொல்றது, அதெல்லாம் வந்து அந்த கேரக்டராகவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இடங்கள் எல்லாமே ஸ்கோர் பண்றதுக்கான இடம். அவர் வெங்கட் பிரபு ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு எஸ் ஜே சூர்யா மோட்ல இருக்கும்னு சொன்னது வந்து அதுக்கும் மேலதான் இருந்தது. அந்த கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்தது. இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு தளபதி, இளைய தளபதி நாங்க அதுல பார்க்க முடிஞ்சது. அது திரும்ப ஒரு ஏன்னா அந்த படத்தை வந்து திரும்ப பார்க்க வைக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற விஷயமே அந்த இளைய தளபதி கேரக்டரா தான் இருக்கு. இன்னொரு இப்போ டிகோட்லாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா குளோனே இந்த அளவு சம்பவம் பண்ணுது, இன்னும் ஓஜி வந்தா என்னென்னலாம் சம்பவம் பண்ணுவாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டிலாம் ஏற்படுத்துற அளவுக்கு அந்த ஆக்டிங் இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு நாங்க வெங்கட் பிரபு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவுட்புட் அவர்கிட்ட இருந்து கொண்டு வர ஒரு பர்ஃபார்மரா அவர் என்ன மாதிரி ஒரு, ஏன்னா ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆளு, ஒரு எமோஷனலா பயங்கரமா பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்றதால நமக்கு நல்லாவே தெரிந்தாலும் இப்படியும் நான் தளபதியால பண்ண முடியுன்ற ஒரு அவுட்புட் அவர்கிட்ட இருந்து கொண்டு வர வச்சார் பாத்துங்க வெங்கட் பிரபு. அவருக்கு நாங்க இது மூலியமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு வில்லத்தனமான வெறித்தனமான ஒரு ஆக்டிங் தான் அந்த இளைய தளபதி ஆக்டிங். அது இன்னும் ஒரு நாட்களை பாருங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க அந்த கேரக்டர். இளைய தளபதி பத்தி சொன்னீங்க, தளபதி பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் இந்த கிரே ஷேட் இருக்கிற மாதிரி நம்ம லியோல லைட்டா பாத்துருந்தோம். பட் இதுல அதை விட கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிற மாதிரி வராரு. அதுலயுமே 2 ஏஜ் குரூப்ல வராரு. ஃபர்ஸ்ட் அந்த மிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 4 பேரும், அதுல ஒரு 35 அந்த விசில் போட்டு சாங்கலாம் வருது. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாவே வேற ஒரு ஏஜ் லுக்ல அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? இல்ல அது வந்து அதுவும் நல்லா தான் இருந்தது, சட்டிலா இருந்தது. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவர் அந்த கேரக்டரே நல்லா இருந்தது. அந்த காந்தி கேரக்டரே வந்து ஸ்கெட்ச் பண்ணது ரொம்ப டிசைன், அந்த காமெடி போர்ஷன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு அவர். அது இப்போ கூட அந்த ஸ்னீக் பீக் கூட வந்திருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. பார்க்காத கடுப்பா இருக்கு, அது ஸ்லாங்கே வந்து அவர் டப்பிங்ல எப்படி பேசியிருப்பாருன்றது தெரியல. அது பார்க்கும்போதே வந்து ரசிக்கும்படியா இருக்கு. கைத்தட்டல் வரக்கூடிய ஒரு காட்சிகளை அது மாத்துது. அவர் பேசும்போது அந்த சீனே வந்து வேற ஒரு மாதிரி எலிவேட் ஆகுதுன்னும் போது அந்த கேரக்டராகவே நல்லா இருந்தது. அந்த ஏஜ் கேரக்டரா கொஞ்சம் கன்வெர்ட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ கொஞ்சம், ஏன்னா அந்த ஸ்கோப்புக்கு வந்து நிறைய அங்க இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு அண்டர் பிளே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்ற மாதிரி இருந்தது. ஆனா அந்த இன்டர்வலுக்கு பிறகு வந்து தலைவன் மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சாரு. நான் டே உனக்கு நான் அப் அண்டான்ற மாதிரி எல்லாம் வந்து இவரும் அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டரும் எந்த சலிச்சது இல்லைன்ற மாதிரி இவரும் இறங்கி பண்ணிந்தார். பட் எங்களுக்கு எல்லா போக்கஸும் வந்து அங்க ஜீவன் மேலதான் போகுது. ஏன்னா அந்த வில்லத்தனமான ஆக்டிங் புதுசு இல்லைங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஏன்னா ராயப்பண்ண நம்ம பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் தெரியல, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்திருப்போம் கொஞ்சம் ஏஜ் லுக்கெல்லாம். ஆனா அந்த ஜீவன் கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சோல். அது பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு அதுதான் ஃபோக்கஸ் போய் தவிர காந்தி மேல பெருசா ஃபோக்கஸ் போல இன்ட்ரோலுக்கு பிறகு.
அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு பிறகு வந்து இவர் வந்து சில காட்சிகள் இவர் ஸ்கோர் பண்ற இடங்கள்லாம் நிறைய இருந்ததுனால ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் வச்சு பாக்குறோம். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எங்களுக்கு இளைய தளபதி கொஞ்சம் ஒரு படி மேலதான் தெரியுது. ரொம்ப மிஸ் பண்றோம்ல அவர், அதனாலதான். ஏன்னா அந்த லுக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை துருன்னு அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸும் அதுதான் ரிவ்யூல பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் அவங்க அதுதான் சொல்றாங்க, எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருந்தது, பயங்கரமா பண்ணியிருந்தார் தளபதி, எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இப்போ ஸ்கோப்பும் இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்து இவர் ஸ்கோர் பண்றதுக்கான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மனுஷன் தூக்கி சாப்பிட்டு போயிடுறாரு நடுவில். அதுதான் எங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. அதனால எங்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா இளைய தளபதி தான். விஜய் சார் மேனரிசம்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த கிஸ் பண்ணிட்டு இப்படி பண்றது, அந்த ஐபிஎல் அந்த டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி படம் முழுக்க சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. படம் முழுக்க வந்து வெங்கட் பிரபு அதுதான் அவருக்கு, அவரோட ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அவரோட மேனரிசம்ஸ் என்னென்ன, அவர் வந்து ரியல் லைஃப்ல என்னவா இருக்காரு, அதை வந்து நம்ம ரியல் லைஃப் கேரக்டரே வந்து நம்ம படத்துல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வைக்கலான்ற மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரேம்ஜி பண்ணக்கூடிய காமெடி, எங்க அண்ணன் யார் தெரியுமா மாமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போது அதுல வந்து இவர் ஃபோன் பண்ணி அவனை தூக்கி முதல்ல உள்ள போடுதுன்னு சொல்ற மாதிரி காட்சிகள் வச்சதாக இருக்கட்டும். அப்படி அவரோட சின்ன சின்ன மேனரிசம், அந்த ஓல்டேஜ், அதான் சொல்ற மாதிரி அந்த விண்டேஜ் தளபதியோட பல விஷயங்களை கொண்டு வந்து இதுல பிளேஸ் பண்ணதுக்கு வெங்கட் பிரபு தான் அது ஸ்கோர், அது கிரெடிட் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா அவர் தான் அவ்வளோ பார்த்து ஏன்னா நம்ம இதனால் வரைக்கும் வந்து அட்லி தாண்டா பயங்கரமா தளபதியை செதுக்கினாருன்னும் போது இன்னொரு வருஷம் நானும் விஜய் நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். ஏன்னா சிவகாசி டைம்ல இருந்து அவர் பார்க்குறாரு, சிவகாசி திருப்பாச்சின்னு அந்த டைம்ல அவர் கூட நடிச்ச அனுபவமும் இருக்கிறதுனால தளபதிக்கு எதெல்லாம் பண்ண நல்லா ஆகும், அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுன்றதெல்லாம் வந்து வெங்கட் பிரபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் கரெக்டா அந்த மீட்டர் பார்த்து எங்கெங்க பிளேஸ் பண்ணுமோ அதெல்லாம் பிளேஸ் பண்ணி பர்ஃபெக்டா இருந்தது. நல்லா அதை அருமையா கொண்டு போயிருந்தார். அதனாலதான் இந்த படம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு, ஏன்னா பெருசா நெகட்டிவ் சைடு நெகட்டிவா நிறைய விமர்சனம் இருந்தாலும் அதை மறக்கடிக்க வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்டேடியத்துல திடீர்னு அலமத்தி அந்த அரபி குத்து பாட்டை போடுவாங்க, அந்த இடத்துல தியேட்டர் வெடிக்குது. இதெல்லாம் தான் ஒரு டைரக்டரோட டச், ஒரு தனித்துவம். ஒரு சீரியஸா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு காமெடி பண்ண, அதுதான் அவர் ஜோனரே அப்படிதான் இருக்கும். நல்ல சீரியஸா போவோம், திடீர்னு பிரேம்ஜி காமெடி பண்ணுவார். இதுல தலைவனே இறங்கி காமெடி பண்ண வச்சிருக்காருன்னும் போது அது ஒரு டைரக்டருக்கான ஒரு டச், அது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அது வெங்கட் பிரபுக்கான ஒரு தனித்துவம். அது அடுத்த படத்துல சர்ப்ரைஸ் சொல்லிட்டா நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்டோட ஸ்டார்ஸோட ரெஃபரன்சஸ் இருந்துச்சுல, அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு? எனக்கு வந்து அந்த கேப்டன் விஜயகாந்த் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வேற மாதிரி பண்ணிருக்கலாமோன்ற ஒரு விஷயம் இருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவரை காட்டினது வந்து ஒரு மகிழ்ச்சி தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃபேனா நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும்ல, நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், டேய் பயங்கரமான இடத்துல தலைவனை இறக்க போறாங்கடா கேப்டனை, ஒரு தளபதி காப்பாற்ற வரதுக்கு திடீர்னு ஒரு ஏஐல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க அவரை, அது மாசா இருக்கும் நம்ம ஒரு கற்பனையில இருப்போம். அது ஸ்டார்டிங்லேயே வந்து கேப்டனை காட்டும் போது கொஞ்சம் அடாடா ஏன்டா இப்படி சொதப்பி விட்டீங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஓகே, அது நமக்கான விஷயம். ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் படத்தை கூட சொல்லியிருப்பாங்க, உங்க கற்பனை வேற, நான் எடுத்துகிற கற்பனை வேறன்ற மாதிரி. நான் இமேஜின் பண்ணது கேப்டன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு கடைசி கட்டத்தில் வந்து பயங்கரமா என்ட்ரி கொடுத்தாலும் ஒரு ஹை பாயிண்டா இருக்கும் படத்துக்கு நினைச்சோம். பட் அது அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக சும்மா ஸ்டார்டிங்ல வி மிஸ் யூ கேப்டன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் வர மாதிரி காட்டினது சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. ஆனா அது வேற இடத்துல பிளேஸ் பண்ணி தான் பேங்கரா இருந்திருக்குன்றது ஒரு விமர்சனம் இருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் கேமோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரிஷாவோட அந்த டான்ஸ், அதெல்லாமே ட்ரீட் தான். ஏன்னா மற்ற பாடலே வந்து அது நம்ம ஆல்ரெடி சாங்கா கேட்டதை விட அது விஷுவலா பார்க்கும்போது பயங்கர ட்ரீட். அந்த டான்ஸ் வந்து இப்போ வரியா சாங் கூடவும் அந்த இந்த மகேஷ் பாபு படத்துல ஒரு பாட்டு இருப்பார், அது கூட எல்லாம் ரீமேக் பண்ணி இப்போ பயங்கரமா அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அது அந்த த்ரிஷா போர்ஷன் நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் விஷயத்தை தான் இப்ப எடுத்து ஒரு பேசு பொருளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூட உங்க இன்டர்வியூல பேசிருப்பீங்க, பெருந்தன்மையா எப்படி நடந்துக்க முடியுது. அது அவர் வந்து இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து இப்போ அரசியலுக்கு போறாரு அதுக்காக பண்றாருன்னு. அப்படிலாம் கிடையாது தலைவா. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சிவகார்த்திகேயன் பார்த்து முதல்ல அந்த கிரெடிட்டை கொடுத்தது எங்க தளபதி தான். கிட்ஸ் எல்லாம் நீங்க பிடிச்சிட்டீங்க, அவர் அப்ப அரசியல் வர நோக்கத்திலே அது பேசினாரு. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அந்த பெருந்தன்மை இருக்கு, அந்த ஈகோ இல்லாத ஒரு நடிகர் அவர். ஏன்னா அவர் வந்து கடைசி படம் தளபதி, அவர் வந்து இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்னும் போது அவர் எல்லா நடிகர்களையும் வந்து ஒரு இது மாதிரி பண்ணணுன்றதுக்காண்டி தான் சிவகார்த்திகேயன் ரெஃபரன்ஸ், ரஜினிகாந்த் அவர்கள் ரெஃபரன்ஸ், கமல் ரெஃபரன்ஸ், சூர்யாவோட ரெஃபரன்ஸ்னு சொல்லி எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம தலை ரெஃபரன்ஸ் வச்சதாக இருக்கட்டும். ஏன்னா அந்த கதைக்கு அந்த இடத்துல அது தேவையே கிடையாது. பட் ஒரு டைரக்டர் சொல்லும் போது, ஏன்னா அந்த காட்சியை நீங்க வேற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம் கிளைமேக்ஸை, பட் அந்த இடத்துல வந்து அஜித் ரசிகர் ஒரு அஜித் ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். வேற எந்த ஹீரோ வந்தாலும் அது தேவையான்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ஈகோலெஸ்ஸா ஒரு விஷயத்தை அவர் பண்றது வந்து அவர் பெருந்தன்மை நமக்கு காட்டுது. அவர் என்னன்னா, டே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனிமே வாங்க நான் உங்களுக்கு வழி விடுறேன், நீங்க போங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னது வந்து ஒரு தளபதி ஃபேனா எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மொமெண்டா இருக்கு. அது எப்படி தலைவா உங்களுக்கு அந்த மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இருந்தா கூட அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் எப்பவுமே. ஆனா அவர் அதெல்லாம் உடைச்சிட்டு எனக்கு எதுவுமே வேணான்னும் போது, என் தலைவனே வந்து அதை ஏத்துக்கிட்டாருன்னும் போது ரசிகன் நாங்க ஏத்துக்காம இருப்போமா? நிச்சயமா வரட்டும், சிவகார்த்திகேயன் வரட்டும், கவின் வரட்டும், இது நம்ம அடுத்த கட்ட நடிகர் மணிகண்டன் சொல்லி அப்கமிங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆர்ஜே விஜய் எல்லாம் வர நடிக்கிறாருன்னும் போது அப்கமிங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால
யாருனாலும் வரட்டும், ஏன்னா தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னும் போது எங்களுக்கு அந்த யாரை பார்த்தும் போட்டியோ பொறாமையோ வெறுப்போ எங்களுக்கு இப்போ யார் மேலேயும் சுத்தமா வர மாட்டேது. ஏன்னா அவரே வேணான்றாரு, அவரே விட்டுட்டு வராருன்னும் போது எங்களுக்கு அது மேல எந்த ஒரு வெறுப்பும் வரல. அதனால அந்த சீன் வந்து, ஆனா அந்த கேமியோ வேற இடத்துல பயன்படுத்திருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த இடத்துல போயிட்டு அதெல்லாம் வைக்கணுமான்ற ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அது நமக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் வராரு, த்ரிஷா வராங்கன்றதுலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதால நமக்கு அது ஒரு பெருசா ஒரு ஹைப்பை கொடுக்கலாம் கூட, பப்ளிக்குக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் அது ஒரு மிகப்பெரிய ஹை பாயிண்டா இருக்கு. திடீர்னு சிவகார்த்திகேயன் வராருன்னும் போது அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க ஏன்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது இல்ல, அது நம்ம ஒரு கேட்சான ஒரு விஷயமா இருந்தது. த்ரிஷாவோட கேமியும் அப்படிதான், வேற யாரோ தான் நினைச்சாங்க, அது த்ரிஷா போது அது இன்னொரு ஹை பாயிண்டா இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு படம் என்பது இப்போ டான்ஸ் அந்த இடத்துல வேணாம், பாட்டு வேணாம் நான் நினைக்கிறேன். ஆனா டான்ஸை ரசிக்கிறதுக்கும் அந்த பாட்டை பார்க்கறதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு படம் என்பது அனைவருக்குமான ஒரு படமா வரணும். இந்த உனக்கு பிடிச்சது நீ கொஞ்சம் வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சதை நான் வச்சிருக்கேன். இது ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் வச்சாதான் இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ கைதி மாதிரி படம்னா நீங்க இதுதான்ப்பா இது அப்படிதான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போயிடலாம். ஆனா இது தளபதி படம் போது இதுக்கு அனைத்து தரப்பு ரசிகர்களும் வருவாங்க, கிட்ஸ்ல இருந்து 6 to 16 எல்லா தரப்பு மக்களும் வரதுனால நீங்க இதெல்லாமே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால அனைவருக்குமான ஒரு படமா இது வந்திருக்கு. இந்த கேமியோ எல்லாம் கூட வந்து ஆடியன்ஸ், பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப அழகா அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹை பாயிண்டை கொடுத்துருக்கணும் போது நமக்கு அதுதானே வேணும். நம்மளை எக்ஸைட் பண்ணதோ இல்லையோ, அது ரெண்டாவது. பப்ளிக்கு அது வந்து என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அந்த காட்சிகள் போது, அவங்க அதை செலிப்ரேட் பண்ணாங்கன்னு போது நமக்கு அது சந்தோஷமா இருக்கு பார்க்க. அஜித் சார் ரெஃபரன்ஸ் பத்தி சொன்னீங்க, கிளைமேக்ஸ்ல அந்த யார் ஃபேன் கேட்கறதா இருக்கட்டும், அதுல வந்து அது தலைன்றது வந்து தலை டோனியை சொல்றாங்களான்ட்டு ஒரு பக்கம் ஒன்று சொல்றாங்க. இன்னொன்னு யோகி பாபு வந்து அஜித் சார் பாட்டு ஒன்று பாடுறாரு, அதுல வர்ற லைன் வந்து தளபதி அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், நல்லா தகப்பனால் அப்படி வளர்த்து விடப்பட்ட அப்படின்ற ஒரு லைன் வருது. அதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சின்ன கேள்விகளும் இல்லை. அப்படி வச்சிருந்தா கூட நான் அதுதான் திரும்ப சொல்றது வந்து, இது தளபதிக்கு தெரியாம நடந்திருக்குமா? இல்ல, அவர் அந்த இடத்துல எல்லாத்தையுமே விட்டுறாரு. வேணாங்க, எனக்கு எந்த யூகமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை, யாருனாலும் வரட்டும், நல்லா இருங்க, நான் போறேன். அவர் வந்து இந்த 25 வருஷம் 30 வருஷம் கடினமா உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு இல்லைங்களா? அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராருன்னும் போது மகிழ்ச்சி தான். ஒரு தளபதி ரசிகனா நான் வாழ்த்துறேன். ஆனால் அந்த இடத்துக்கு டச் பண்ணுறது ரொம்ப கடினம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் 40 வருட உழைப்பு இருக்கு, தளபதி அவர்களுக்கு 25-30 வருட உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை போட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னும் போது அந்த இடம் என்பது ரொம்ப சாதாரணமாலாம் யாரும் தூக்கி கொடுத்துடல. அவர் வராரு, வந்தாப்பா வச்சுக்கோ, நீ பண்ணு, இந்த கிட்ஸ் எல்லாம் நீ பிடிச்சிட்ட, அடுத்து நீ ஒரு கமர்ஷியல் ஹீரோவா நீ வளர்ந்து வந்துகிட்டு இருக்க, நல்லா பண்ணுப்பான்னு வாழ்த்துறாரு. அவ்வளவுதான், அது வாழ்த்துக்கெல்லாம் எடுத்துக்கணும். அதையும் தாண்டி மக்கள் ஏத்துக்கிறாங்களா? அவரை மக்கள் ஏத்துக்கிட்டு கொண்டாட தயாரா இருந்தாங்கன்னா அவரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் தான். அது யாராக இருந்தாலும் சரி, மக்கள் ஆதரிக்கணும். மக்கள் ஆதரிக்காம அது யாராக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு சுமாரான விமர்சனங்கள் சில படங்களுக்கு வந்தாலும் நாங்கள் போவோம்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் ரொம்ப கம்மி. இப்போ தலையா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், சூர்யா, இந்த மாதிரி ஒரு சில நடிகர்களுக்கு தான் அது அமையுது. எல்லாருக்கும் அமைதான்னு கேட்டால் டவுட். அப்படி அடுத்த தலைமுறையை வந்து அவர் வழி விடுறாருன்னும் போது அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இன்னும் பார்க்கலாமே, இன்னும் வருங்காலங்கள் இருக்கு, நிறைய பேர் வர போறாங்க, அப்கமிங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த இப்போ யோகி பாபு பாடின பாட்டுலாம் வந்து தளபதி தெரியாம பாடி போறது இல்லை. வெங்கட் பிரபு வந்து ஒரு தலை வச்சு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் மங்காத்தா. அந்த இடத்துல வந்து தோனியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தோனியை சொல்லி தான் பேக்ரவுண்ட்ல ஐபிஎல்லோட பிஜிஎம் போட்டுருக்கலாம், அவங்க மங்காத்தா பிஜிஎம் தானே போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து அஜித்தை தான் ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்றது நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது. அது அந்த டைம்ல அந்த சீனுக்கு ஒரு ஹை பாயிண்டா அமைஞ்சுது. அதெல்லாம் ஒரு எங்க தளபதியோட பெருந்தன்மை தான் பாக்குது. என்ன தலைவா, இவ்வளோ ஒரு பெருந்தன்மை வந்து வேற எவனுக்குமே சத்தியமா வராது. நாங்க ஆச்சரியப்பட்டதே அதுதான். எவ்வளோ ரெஃபரன்ஸ் வருது, எவ்வளோ விஷயங்கள் வருது. கங்குவா இமேஜ்ல படம் ஷூட்டுக்கு அப்புறம் கூட பண்ணிடலாம், எடிட் பண்ணிடலாம். அதை வெங்கட் பிரபுவோட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதெல்லாம் அவர் பார்த்தும் கூட வந்து அதை ஜஸ்ட் லைக் தான் அவர் கடந்து போறாரு. இருக்கட்டும், அதெல்லாம் அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருந்தா ஒரு நிமிஷம் இது வேண்டாம் சொல்லியிருந்தா அவர் யாரும் பண்ணியிருக்க போறது கிடையாது. ஆனால் அது எதுவுமே சொல்லாம இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாருமே அவர் வந்து அரவணைச்சு எல்லாருமே வந்து வழி விடுறாருன்னும் போது சத்தியமா இந்த மனசெல்லாம் தமிழ் சினிமால வேற எவனுக்குமே வராது. இவ்வளோ ரெஃபரன்சஸ் இருக்குன்றப்போ எல்லா ஸ்டார்ஸோட ரசிகர்களுக்குமே இந்த படம் பிடிக்குது அப்படிங்கிற வகையில தான் இருக்குது. ஒரு சில டைம் நெகட்டிவ் ரிவ்யூஸ், மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருதுன்னா பர்டிகுலர் ஸ்டாரோட ரசிகர்கள் வந்து வேணும்னே பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்படி பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க ஒரு விஷயம் பார்க்குறோம். பட் ஸ்டில் சின்ன சின்ன விமர்சனங்கள் வர்றது வந்து அது வந்து ஹான்ஸ்டான விமர்சனங்களா இல்ல வேற ஏதாவது அரசியல் தலையீடுகள் அந்த மாதிரி நோக்கம் இருக்கலாம். என்னன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு கட்சியோட ஐடி விங்கு இல்லை இன்னொரு நடிகரோட ரசிகர்கள் வந்து பெரும்பான்மையான ரசிகர்கள் இல்லை, எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. ஒரு சிலர் பேர் வந்து ஏன்னா இந்த படம் ஓடிடுச்சுன்னா இவருக்கு பெரிய ஒரு பேரோ புகழ் கிடச்சிச்சுன்னா அது நாளைக்கு அவருக்கு பெரிய ஒரு ஐப்பை கொடுத்துரும், அதனால இப்பயே ஒரு முடைக்கணும், இப்பயே ஒன்று பண்ணிடணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஓப்பனாகவே சொல்லணுமே, திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல யூடியூப் சேனலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கோட்டுக்கு விமர்சனம் பண்றாங்க. அதுல வந்து அவரோட உள்நோக்கத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உனக்கு 1000 உரிமை இருக்கு. ஏன்னா நீ 200 ரூபா கொடுத்து படம் பாக்குறீங்கன்றதுனால உங்களுக்கு 1000 உரிமை இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க,
அஜித்னால தான் அந்த படம் ஓடிச்சு, சிவகார்த்திகனால தான் அந்த படம் ஓடிச்சுன்னு உங்களுக்கே உண்மை என்னன்னு தெரியும். விஜய்க்கான மார்க்கெட் என்ன, அவருக்கான ரீச் என்ன மாதிரி இருக்கு, இது கோட்டுனாலே விஜய் படம்ன்றதான எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்த அளவுக்கு புக்கிங்ஸ் ஆயிருக்குனாலும் அது தளபதினால தான். அந்த 3 எழுத்து மந்திரம் தான் அது கட்டி இழுக்குது, ஒரு கிரௌட் புல்லிங்கா இருக்குன்றதெல்லாம் எல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க வன்மத்தோட நீங்க என்ன பண்றீங்க, இது இதுக்காக ஓடிச்சு, அது அதுக்காக ஓடிச்சு, கழுவி ஊத்துறாங்கன்னு நெகட்டிவ்களை மொத்தமே கோர்த்து நீங்க ஒரு வீடியோ நீங்க போட்டு பேசுறீங்கன்னா அப்போ உங்க உள்நோக்கம் என்ன? தளபதியை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது, அவர் இப்பயே மட்டம் தட்டணும், இப்பயே அவர் டீக்ரேட் பண்ணுன்றதுக்காண்டி நீங்க பல விஷயங்கள் வந்து திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, விஜயை பார்த்தா ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தின் வெளிப்பாடா நெகட்டிவ் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை படத்துல. ஏன்னா அவங்களே அது எங்கேஜ் பண்ணுது, அவங்கள மறந்துதான் அந்த படத்தை பாக்குறாங்க. அடடா படம் நல்லா இருக்கே, என்னடா சொல்லி இதை டீக்ரேட் பண்ணலாம். எனக்கும் அந்த படத்துல மாற்று கருத்துக்கள் இருக்கு. கோட்ல வந்து பிடிச்சது இருக்கு, பிடிக்காததுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓவராலா இந்த படம் என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது, பார்க்கவே முடியல, உட்காரவே முடியலன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இந்த படத்துல இல்ல. அது பல பேர் ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு படம், ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல இருக்குன்றத 70-80% மக்கள்கள் அதை ஏத்துக்கிட்டதும் போது குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாத காரணத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நெகட்டிவ்லாம் பேசுறதெல்லாம் கோத்து இவங்க ஒரு வீடியோ போடுறது, வியூஸ் காண்டியோ லைக்ஸ் காண்டியோ. இப்படி சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு போங்க, நீங்க அரசியல் வருது எனக்கு பிடிக்கல, நான் ஆதரிக்கிற கட்சிக்கு வந்து ஏதாவது பாதகம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு பேசிட்டு போங்க, யார் கண்டுக்க போறா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பத்திரிகையாளர்ன்ற ஒரு போர்வையில போய் ஒளிந்துக்கிட்டு அவதூறுகளையும் பொய்யான ஒரு தகவல்களையும் நீங்க பரப்புறீங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 26ல அவங்களுக்கான பதில் வந்து 26ல மக்கள் கொடுப்பாங்க. அடுத்தது கலெக்ஷன். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் வரும்போது எப்பவுமே கலெக்ஷன் வந்து முக்கியமான பேசுபொருளாக இருக்கும். இப்போ லியோ வந்ததுக்கு அப்புறமா ஜெயிலரை பீட் பண்ணிருச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவோம் நம்ம. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 126 நினைக்கிறோம், 26 crores மாதிரி. பெரிய அச்சீவ்மெண்ட் தான் உண்மையாவே. 5000 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி லியோ வந்து இதோட அதிகமா பண்ணுச்சுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்னு ஜவான் 10,000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆச்சு, அதுவே வந்து 160 கோடி கிட்ட தான் பண்ணுச்சு. இது அதுல பாதி ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அது எப்படி வந்திருக்க முடியும் அப்படிங்கிற டாக்ஸ்லாம் இங்க வந்து என்னன்னா, லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்சியூன்னு சொன்னானுங்க, லோகேஷ் கனகராஜ் தான் சொன்னானுங்க, அனிருத் நாள் தான் சொன்னானுங்க. கடைசி வரல எவனும் வந்து விஜய்னால அந்த படம் ஓடிச்சுன்னு ஒத்துக்கல. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேங் எல்லாமே சொன்ன விமர்சனம். இன்னைக்கு இந்த படத்துக்கு ஹைப் இல்லை, கோட்டு படத்துக்கு ஹைப் இல்லை, அனிருத் இல்லை, லோகேஷ் இல்லை, எல்சியூ இல்லை, ஒரு அளவும் இல்லை. ஆனால் 120 கோடி கலெக்ட் பண்ணுது. எப்படி? சரி, என்னடா இது, எந்த பக்கம் போட்டாலும் கேட்ட போடுறாங்க, எப்படி இவங்களை பிளாக் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் மேட்டரை கொண்டு வரது. ஏங்க எவ்வளோ ஷோஸ் ஓடி இருக்கு, எவ்வளோ புக்கிங்ஸ் ஆயிருக்கு. புக் மை ஷோவில் வந்து உங்களுக்கு ஆன் டைம் ரெக்கார்ட் இருக்கு, கிட்டத்தட்ட 1 மில்லியன்ஸ்க்கு மேலே புக்கிங்ஸ் வந்திருக்கு. செகண்ட் டேவே வந்து 500, அதாவது 5 லட்சம் மேலே திரும்ப புக்கிங்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து ஒரு 3.5 லட்சம் மேலே புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. புக்கிங்ஸை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ப்ரொடியூசருக்கு தெரியும், ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து போட்டால் எந்த அளவுக்கு இன்கம் டேக்ஸ் காரன் கவனிப்பா, எவ்வளோ கேள்வி கேட்பான்னு தெரியாமலே அவங்க எடுத்து போடுறாங்க. அந்த அக்யூரேட்ஸ் நம்பர் இருக்கிறதுனால தான் அவங்க எடுத்து போடுறாங்க. கரெக்டா டே 1 கலெக்ஷன் வேர்ல்டு வைடு வந்து 126.46 சில்ட்ரன்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது அவருக்கான ஸ்டார்டம், அந்த விஜய்ன்ற முகத்துக்கு கிடைச்ச ஒரு விஷயம். அது எந்த ப்ரொமோஷனாச்சும் இவங்க பண்ணாங்களா, இல்லை உங்களுக்கு மற்ற ஸ்டேட்லாம் போயிட்டு பாகுபலி பண்ண மாதிரியோ RRR பண்ண மாதிரி ஹீரோவும் டைரக்டரும் உட்காந்து பேசினாங்களா? எதுவுமே பண்ணல. ஒரு ஆடியோ லான்ச் இருந்துதா? அதுவும் கிடையாது. ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கடைசி ஒரு வாரம் கொஞ்சம் யூடியூப்ல வந்து பேட்டிகள், அது வந்து அப்படியே புரட்டி போட்டுது. அதை தாண்டி இது விஜய் படம்ன்ற ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸே போதும், அவர் முகமே போதுன்றதுனால தான் இந்த அளவுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. இன்னும் ப்ராப்பரெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி தான் அந்த 200+ அடிச்சிருக்கும். நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு இன்னும் நீங்க அந்த வடக்கு பக்கம் இருக்க அந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான ரீச்சே வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு வடக்கு பக்கம்லாம் கம்மியான ஸ்கிரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஓடிடி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால, அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்க ரிலீஸ்லாம் கம்மி. மற்ற ஸ்டேட்லாம் உங்களுக்கு கேரளா ஹையஸ்ட் ஷோஸ் போட்டிருந்தாங்க, கர்நாடகாவில் ஹையஸ்ட் ஷோஸ். உங்களுக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆன எல்லா இடங்களையும் வந்து ப்ரீ புக்கிங்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கணும் போது அசால்ட் நம்பர்ஸ் இருக்கு தலைவா. நீங்க டேட்டான்றது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படிலாம் ஒரு பொய்யான ஒரு விஷயமும் அதெல்லாம் வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் தயாரிப்பாளர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் அவங்க தான் சந்திக்க போறாங்கன்றதுனால அது உண்மை நம்பர் என்னவோ அதை எடுத்து போட்டிருக்காங்க. என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இது லியோ தொடுதா இல்லைன்றதெல்லாம் தாண்டி நிச்சயமா வந்து ஒரு 500 கோடியை வந்து இந்த படம் டச் பண்ணும். ஏன்னா அவங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் டேபிள் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. எம்ஜி பேசஸ்ல தான் வந்து ரைட்ஸே வித்துருக்காங்க. ஓடிடி ரைட்ஸ், தமிழ்நாடு ரைட்ஸ், மற்ற ஸ்டேட்ல ரைட்ஸ் எல்லாமே வந்து எம்ஜி பேசஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதுனால ஆல் ஆர் சேஃப். ப்ரொடியூசர் பொறுத்தவரை அவங்க எல்லாருமே சேஃப் பண்ணும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட்ன்றதெல்லாம் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ட்ரேடிங்ல இருக்கக்கூடியவங்களாம் சொல்றாங்க, அது ப்ரொடியூசரும் ஒத்துக்கிட்டாங்கன்னும் போது அது ஒரு லாபகரமான படம் தான் தயாரிப்பாளர்களுக்கு. இப்போ தேட்டரிக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு போகுது? ஏன்னா உங்களுக்கு சுமாரான படங்களே வந்து இப்போ பீஸ்ட் மாதிரி படங்களே வந்து உங்களுக்கு தேட்டரிக்கல் ஷேர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸே வந்து ஒரு 120 கோடிக்கு மேலே வந்து பீஸ்ட் படங்களே பண்ணுதுன்னும் போது இது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக வந்திருக்கு, ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்கு, அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வந்ததுனால
நிச்சயமா வந்து இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து நான் எதிர்பார்க்க ஒரு 150 கோடி கிட்ட கிராஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கணிப்பு இருக்கு. அது வரும் நாட்களை பார்க்கலாம். இப்போ தொடர் விடுமுறை இருக்கு. இப்போ மண்டேக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு விஷயம் மாறுது? ஏன்னா உங்களுக்கு அடுத்த 25 நாளைக்கு எந்த படமும் கிடையாது. இதோட அக்டோபர் 10 உங்களுக்கு வேட்டையன் தான் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது இப்போ உங்களுக்கு இந்த லாங் ரன்னிங் நிச்சயமா அந்த படத்துக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம். நம்ம திங்களுக்கு மேல அடுத்த வாரம் கூட நம்ம திரும்ப ஒரு டிபேட் வைப்போம். அப்போ அக்யூரேட்டான ஒரு நம்பர் ஒரு கிளிஸ்டர் கிளியரா ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம திரும்ப பேசுவோம். நான் ரீசெண்டாக தியேட்டர் ஓனர் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. மண்டே வரைக்குமே டிக்கெட் பயங்கரமா ஹவுஸ்ஃபுல் தான். மண்டே ஒரு 2-3 ஷோக்கு மேலே வந்து ஸ்க்ரீன் எல்லாமே ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக புக் ஆனதே கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு எப்படியுமே லியோ வந்து ஈஸியாகவே பீட் பண்ணிடும். 600 கோடியை தாண்டிடும் படம். லாங் ரன்ல எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்க நெக்ஸ்ட் வீக்ல ஜெனரல் ஆடியன்ஸ் எவ்வளவு தூரம் உள்ள அதுதான் எங்களோட கணிப்பு வந்து என்னன்னா இது வந்து பீஸ்ட் இப்போ இதுக்கு லியோ கூட வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இது குறை இருக்கு அந்த குறை இருக்குலாம் சொன்னாங்க. இது செகண்ட் ஹாஃப் தான் படமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கும் போது ஏன்னா தமிழ் சினிமா நான் எல்லா பேட்டிகளும் சொல்றது தமிழ் சினிமா மிகப்பெரிய சாபம் கெடுது செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா பண்ணிடுறாங்க, செகண்ட் ஹாஃப்ல கோட்டை விட்டுறாங்கன்றதெல்லாம் வந்து நான் பல இடங்களில் பதிவு பண்ணிக்கிட்டு வரேன். ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து தலைவன் சம்பவம் பண்ணிட்டாப்படி வெங்கட் பிரபு அதை அவர் சொன்னதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. இந்த பிரேம்ஜி பேசுனதும் இந்த வைபவ் பேசுனதும் தான் வந்து ரொம்ப ஹைப்பை கொடுத்தது படத்துக்கு. நான் நினைச்சது என்னன்னா இவனுங்க பேசுறதுல பாதி வந்தா கூட அந்த படம் பயங்கரமா ஓடிட்டு மாதிரி தான் நினைச்சேன். கிட்டத்தட்ட அது வந்துருச்சு. ஏன்னா அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி போட்டு பொழந்திருப்பாங்க வச்சுங்களா ரெண்டு பேரையும். அதை ஓரளவுக்கு அந்த ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு வெங்கட் பிரபுன்றதுனால செகண்ட் ஹாஃப் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டீசென்ட், செகண்ட் ஹாஃப் சும்மா பட்டையை கலப்புது. படம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது, எந்த ஒரு தோய்வும் இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்கணும் போது அது படத்தை வந்து அந்த செகண்ட் ஹாஃப் காப்பாத்தி இருக்கணும் போது புக்கிங்ஸ் நல்லா போயிருக்கு. அதனால அதை ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு புக்கிங்ஸ் வருது. கொஞ்சம் நெகட்டிவா வந்தா கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், 1-2% குறைஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த அடுத்த வாரமும் அந்த லாங் ரன் இருக்கிறதுனால ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசிட்டு நாளைக்கு நடக்கலன்னா கண்டென்ட் ஆயிடுவோம் நம்ம. அதனால 500 கோடியை டச் பண்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. சர்ப்ரைஸ்லயும் வந்து உங்களுக்கு லியோ வந்து அடிச்சிருச்சுன்னா சந்தோஷம் தானே. அவர் ரெக்கார்டா அவரே தானே உடைக்கிறாரு. அதனால அது மகிழ்ச்சி தானே. நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க, திரும்ப வந்து பாக்குறாங்க. அப்புறம் நார்த்லயுமே வந்து அந்த மல்டிபிளெக்ஸ்லாம் ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 கோடிக்கு கூட வாய்ப்பு பாசிபிள். ஏன்னா நீங்க சொல்றது ஒண்ணு, அந்த மல்டிபிளெக்ஸ்ல நீங்க ஸ்கிரீன்ஸ் கவுண்ட் கொண்டு அதிகமாகி நார்த் பக்கம் கொஞ்சம் நல்லா போய் அதர் ஸ்டேட்லாம் கொஞ்சம் இங்க இருக்கக்கூடிய அதே இம்பாக்டா அங்கேயும் அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன் ஈஸியா அந்த 1000 crores வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நம்பர் அந்த 1000 crores ஒரு பெரிய நம்பரா இருக்கு. தமிழ் சினிமால யாரையுமே பண்ண முடியாத ஒரு நம்பரா இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹீரோக்கள்லாம் வந்து அசால்ட்டா அந்த இப்போ கேஜிஎஃப் இருக்கட்டும், பாகுபலி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இப்போ வந்து காந்தாரா இதெல்லாமே வந்து அசால்ட்டா அந்த கலெக்ஷனை கொடுக்குதுன்னும் போது தமிழ் சினிமாவில் அந்த ஒரு மேஜிக் நடக்கவே மாட்டுதுன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வந்து தளபதி படங்களால மட்டும் தான் முடியும். ஏன்னா அவருக்கு தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு பிறகு அந்த மாஸ் கோர் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தளபதி மட்டும் தான். ஏன்னா புக்கிங்ஸ் அதை நமக்கு உணர்த்துதுன்னும் போது அந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நடிகர் தளபதின்றதுனால அது எதிர்பார்க்கறது அதுதான். இந்த படம்னா கூட அடுத்த படமாச்சும் பண்ணிடணும், அந்த நம்பரை முடிச்சிடணும். அவர் வெளியே போகும்போது அவர் வைக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து எவனுமே தொட முடியாத ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டாருன்னா திரும்பி வர வரைக்கும் அது எவனும் தொட முடியாத ஒரு ரேஞ்சுக்கு இருக்குன்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது நீங்க சொன்ன மாதிரி வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்த 25 நாளைக்கு எந்த படங்கள் இல்லாதனால அந்த மேஜிக் நம்பர் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதோட ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? அது இப்போதான் மக்கள் தியேட்டரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புள்ளிய நல்லா இருந்து நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நடந்ததுன்னா அந்த ஸ்கிரீன்ஸ் கவுண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம சொல்லக்கூடிய அந்த 1000 crores நம்பர்ன்றது மிக சாத்தியம். நடக்காதது முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடந்ததுன்னா மகிழ்ச்சி தான். படத்தோட எண்ட் கிரெடிட்ஸ்ல நம்ம பார்த்த விஷயங்கள், தளபதி அவர்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறத திரும்ப எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப காமா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் எவ்வளவு சேட்டை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூபர்ஸ்ல நம்ம பார்த்த விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் ஒன்று போட்டாங்க, அந்த குளோனிங் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு வில்லன் ஓஜி அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் எப்படின்னு சொல்லி அதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு ஒரு நெருடலாவே இருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநாடுன்னு ஒரு படத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த மைண்ட் செட்டை தான் போறோம். ஏன்னா வெங்கட் பிரபுன்னும் போது அவர் எதனா ஒரு புதுசா பண்ணியிருப்பாரு, நம்ம தான் போனோம். அவர் கமர்ஷியல் மீட்டருக்குள்ள இந்த படத்தை பண்ணி முடிச்சிட்டார். கிளைமேக்ஸ்ல அது வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படத்தை அப்படியே கூட முடிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு பார்ட் 2 பண்ண போறது கிடையாது, நடிக்க போறது கிடையாது, ஒரு பாலிடிக்ஸ் போறான்றதுனால அது பண்ண போறது இல்லைன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன ஒரு நெருடலாவே இருந்ததுன்னா, இந்த குளோன் கான்செப்டே தூக்கி நீ இன்ட்ரோல் பிளாக்ல வைடான்னு இந்த இன்ட்ரோல் பிளாக்ல இல்லைன்னா செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரீச்சே வேறமா இருந்திருக்கும், ஒரு ஐப்பே வேறமா இருந்திருக்கும். ஏன்னா ஒருத்தர் வரான், அவரை வந்து சாவடிச்சா பிரச்சனை முடிஞ்சுதான்னு அப்பாடான்னு இருக்கும்போது இன்னொருத்தன் கிளம்பி வரானும் போது அது ஒரு ஹை பாயிண்ட். அது படத்துக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவனே சாவடிச்சவரும் இன்னொருத்தன் வரான், அவன் பண்ணக்கூடிய அளப்பற
ஒரே ஸ்கிரீன்ல ஒரு 10 விஜய் வந்து நிக்கிறாங்கன்னா அது எப்படி ஒரு ஐப்பை கொடுத்துருக்கும், அந்த ஸ்கிரீனே மிரண்டு இருக்கும். எங்களுக்கு அப்படி ஒரு திங்கிங்லாம் இருந்தது எனக்கு. அதை கண்டி க்ளோன். ஆனா அது அபிஷேக் ராஜா வந்து ஒரு பேட்டியில, ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்துலன்றதுனால வந்து அவர் ஒரு பேட்டியில சொன்னாரு, நாங்க அதை ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே, ஆனா ஸ்கிரீன் பிளேல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறதுனால அது வேண்டான்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி சொன்னாரு. அதை கண்டி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இப்பவே இது இந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் பிச்சின்னு போயிருக்கும். ஏன்னா அது ஒரு வில்லன் இந்த படத்துல ஸ்ட்ராங் இல்லைன்றாங்க. ஏன்னா மோகனை வந்து ரொம்ப வீக்கா காட்டிட்டோம் அதனால இருக்கா. ஏன்னா அதை வந்து ஓவர் கம் பண்ற மாதிரி ஜீவன் அடிச்சு நவுத்துறாருன்னு வச்சுங்களேன். இளைய தளபதியோட ருத்ர தாண்டவமா இருக்கு. அதையும் தாண்டி இவன் செத்துற அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிடா, ஒரு மிகப்பெரிய வில்ல சைக்கோ வந்து நம்ம கொண்டுட்டு வரும்போது இன்னொருத்தன் உள்ள வரான்னா அது எப்படி போட்ட ஒரு ஹை பாயிண்டா இருக்கும் பாருங்க படத்துக்கு. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வெங்கட் பிரபு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் அது இல்லையேன்ற ஒரு டிசப்பாயிண்ட் இருந்தது. அது எதுக்கு அதை போய் தூக்கி போய் கிளைமேக்ஸ்ல வச்சிங்கன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. பட் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு, புதுசா ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். ஏய் பாத்தியா நான் ட்விஸ்ட்டை வச்சுட்டேன் பாத்தியான்ற மாதிரி வச்சு ஒரு ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்ததே தவிர அது பெருசா என்ன இது பர்சனலி எனக்கு எதுவும் பெருசா எக்ஸைட் பண்ணல. அது பப்ளிக் வந்து அது புதுசா பாக்குறாங்க, பயங்கரமா இருக்குன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஓகே, அது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒரு விமர்சகரா ஒரு படம் பாக்குறாரு, அவருக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நான் ஸ்பார்க் சாங் ஏன்டா வச்சிங்கன்னு கேட்கறோம். ஆனா அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, டான்ஸை பார்க்கறதுக்கு, அவங்கள அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணுன்றதுனால வெங்கட் பிரபு அவரால் முடிஞ்சது என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவர் அதை கொடுத்துட்டாரு. இனி வந்து மக்கள் கிட்ட அது வந்துருச்சு. இனி நம்ம தான் அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம், பொதுமக்கள் இருக்காங்க. இனி வரும் நாட்களில் இந்த படம் எந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுது, என்ன மாதிரி சம்பவங்களை பண்ணுது, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1000 crores மேஜிக் தளபதி படங்களுக்கு நடந்ததுன்னா இந்த படத்தில் அப்படி நடந்தால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. நம்ம திரும்ப இன்னொரு பேட்டியை வச்சு பயங்கரமாக ஒரு ஃபங்க்ஷனே பண்ணிடலாமே. நிச்சயமா அந்த 3 நாளுக்கு என்ன நடந்திருக்குன்றது நம்ம டீடைலா பேசி நம்பர்ஸ் வந்துடும். ஏன்னா இப்போ டே 1க்கான நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு ரைட்ஸ் ஆன இது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களும் வந்து போட்டார். ஆல் டைம் ஆஃப் கலெக்ஷன் தளபதி அவர்களுக்கு இந்த படம்ன்றது அவரும் வந்து அவர் ஹேண்டில் வந்து பதிவு பண்ணிட்டாரு. ப்ரொடியூசரும் சொல்லிட்டாங்க டே 1ன்றது. இதோட வந்து உங்களுக்கு இந்த சண்டே முடிஞ்சு மண்டே வந்து ஒரு அக்யூரேட்டான 3 days 4 daysக்கான நம்பர் வரும். அது ஒரு பெரிய பிக் நம்பரா இருக்கும். நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த நம்பரையும் பார்த்துட்டு அடுத்த வார படம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்ல டீடைலா இதே போல ஒரு டீடைலா ஒரு வீடியோ போடுவோம், சம்பவம் பண்ணுவோம், கதற விடுவோம். நன்றி, மகிழ்ச்சி.